நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்பு ஃபேனு. ஆக்சுவலாக வந்து ஒரு எப்படின்னா, என்னால் வந்து இந்த ஏமாற்றத்தினால தாங்கவே முடியல. நான் வந்து காதல் எழுதிலேருந்து இந்த இப்போ லாஸ்ட்டாக வந்த படம் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஷோ தான் பார்க்குறேன். அது ஒரு வெறி பிடிச்ச ஃபேனுங்க நான். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிளேடு போட்டுன்னு போகிறது, அப்புறம் டிக்கு போட்டுவேன். இந்த மாதிரி நான் ஃபேனு. என் வாழ்க்கையில் ஒரு வாட்டி கூட சிம்பு படம் நல்லா இல்லைன்னு சொன்னதே இல்லை. நீங்கள் எடுத்துங்க ட்ரிபிள் ஏ கூட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனவன் நான். அப்புறம் பார்த்தா மந்தாராஜாவா எனக்கு பிடிக்கும் அந்த படம் எனக்கு பிடிக்கும். ஆனால் இந்த தக் லைஃப்ன்ற ஒரு படத்தை என் தலைவனை கூட்டின்னு வந்து அசிங்கப்படுத்திருக்காங்க. இது ஏற்றுக்கவே முடியாது. கடைசியில் பார்த்தா சாவர வச்சிருக்காங்க. மணிரத்னத்துக்கு என்ன சிம்பு மேலே காண்டுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த சிம்பு இந்த படத்தில் நடிச்சிடக்கூடாதுங்க. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு உடம்பை குறைச்சி ஒரு கம்பேக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தால் இந்தமாரி ஒரு மாஸ் சீனே இல்லை. அவர் எவ்வளோ பேர் மாஸ் ஹீரோ, ஒரு மாஸ் சீன் நார்மலாக வந்து போது வருது. கமலுக்கு ஏகப்பட்ட ஒரு சீன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஏற்றுக்கே கொள்ள முடியாத சீன். அதில் எனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த படம் டோட்டலி வேஸ்ட்டு. படத்தில் ஒன்றுமே இல்லை. ஒன்றே ஒன்று, கமல் சார் வந்து சாவடிக்கணும். சரியா? கமல் சார் ரொம்ப வயசானவர். அவர்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா அவரே கூட மாடி மேலேருந்து குதித்து செத்துட்டு இருப்பார். அவரை சாவடிக்கிறதுக்கு இவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க? 6-7 பேர் டிக்கெட்டை போட்டு எங்கே போகிறாங்கன்னா நேபாளுக்கு போகிறாங்க. நேபாளுக்கு போய் அவரை வந்து ஒரு பனிப்பிரதேசத்தில் தூக்கின்னு போய் தள்ளி தான் நான் விடுவேன் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போய் பனிப்பிரதேசத்தில் வச்சு தள்ளியும் விடுறாங்க. தள்ளி ஊற்றோன்னா அவர் ஊந்துடுறாரு. ஏன் பனிப்பிரதேசத்துக்கு போகிறாங்கன்னா விவேகம் 2 கண்டினியூ ஆகுது. அங்கே வந்து நம்ம விவேகம் படத்தில் அஜித் சார் பண்ணியிருப்பார், தடை விடுதலை டான்னு. அது மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு கட்டையை வச்சு ஊனி தண்டால் கிண்டால் எடுத்து மர்மகலை எல்லாம் அங்கேயும் கற்றுக்கிறாரு. ஏன்னா நேபாளில் மர்மகலைலாம் கொஞ்சம் ஃபேமஸ். போதி தர்மர் அந்த வழிக்காக தான் போயிருக்காரு. ஸோ அங்கே அந்த மர்மகலையெல்லாம் கற்றுக்கிட்டு 2 வருஷம் கழிச்சு இன்டர்வல் பிளாக்குக்கு அப்புறமா வராரு. ஒரே ட்ரெஸ்ஸில் தான் இருக்கார். 1.5 hour ஒரே ட்ரெஸ் தான். அதில் குத்துறாங்க, சுடுறாங்க, பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அந்த ட்ரெஸ்ஸு அந்த சீனுக்கு கிழிகிற மாதிரி இருக்குது. அடுத்த சீனில் வந்து திருப்பியும் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதே ட்ரெஸ்ஸில் வராரு. அதெல்லாம் எப்படி மணிரத்னம் சார் என்ன பண்ணாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. த்ரிஷாக்காகவே சண்டை போடுவீங்க நான் கேட்குறேன். கதையே அதுதான். நான் த்ரிஷா மேமை கேட்குறேன், எவ்வளோ அழகான க்யூட்டான ஹீரோயின் அவங்கள கூட்டின்னு வந்து இப்போ வர படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று கீப்பாக நடிக்க வைக்கிறீங்க, இல்லை இல்லீகல் அஃபேரில் தூக்கின்னு போய் விட்றீங்க, இல்லைன்னா ஐட்டம் கேர்லாம் நடிக்க என்னையா இது? த்ரிஷாயா அவங்க மச்சான்? அந்த படத்தில் அவங்க பேர்னா ஜெஸ்ஸியா? எவ்வளோ பேரோட கனவு காதலியாக இருக்கிறவங்கள தூக்கின்னு வந்து ஃபுல்லாக ஐட்டம் சீன்ஸ் தான். இப்போது நான் த்ரிஷா மேம்க்கும் ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன், டிரெக்டர்ஸ்க்கும் ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். அந்த மாதிரி த்ரிஷாவை எங்களால் பார்க்க முடியல. கமல் சார் அச்சிக்கிறாரோ வச்சுக்கிறாரோ, படத்தில் தான் சொல்கிறேன், வச்சுக்கிறாரு. அப்புறமா கமல் சார் நேபாள் போயிடுறாருல, காணாமல் போயிடுறாரு. அப்புறமா சிம்பு தூக்கின்னு வந்து வச்சுக்கிறாரு. டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அழுக்காயிட்டேன் என்னையா? இல்லை, த்ரிஷா மேம் பேச வேண்டிய டைலாக் இதெல்லாம் சுத்தமாக. நானா த்ரிஷா ஃபேனுங்க. ஆனால் எனக்கு சில டைம் என்ன பிரச்சனை ஆகி போகுதுன்னா பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க ஜிம்மு ஒர்க் அவுட் வீடியோலாம் வந்துச்சு பாருங்க, அதுலலாம் நல்லாவே இல்லை, அவங்க கேவலமாக இருக்காங்க. ஆனால் படம்னு வரும்போது ஒண்டி ஒரு பொலிவாயிடுறாங்க, ஷைன் ஆயிடுறாங்க, புசு ஆயிடுறாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அந்த ரகசியத்தை அங்கே இருக்கிறவங்க யாருன்னா சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் அந்த மேக்கப்லாம் போட்டு கொஞ்சம் புசு எல்லாரும் கேட்பீங்க படத்தோட வில்லன் யாருன்னு சொல்லிட்டு. யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. நாங்கள் கண்டுபிடிச்சாச்சு படத்தோட வில்லன் யாரு. மணிரத்னம் சார். அவர் தான் வில்லன். வில்லனே இல்லை படத்தில். அந்த நம்ம மிர்சாப்பூரில் வருவார்ல லட்டு பாய், அவரை தூக்கின்னு வந்து எவ்வளோ பெரிய வில்லனா காட்டியிருக்கலாம். அவரே வில்லனா காட்டல. லாஸ்ட்டில் அச்சிக்கிறாங்க சிம்புவும் கமலும். எதுக்கு அச்சிக்கிறாங்க? ஒருவேளை த்ரிஷா நான் வச்சுக்கிறேன்னு அச்சிக்கிறாங்களா? என்ன கதைனே தெரியல. அவ்வளோ கேவலமாக எடுத்துருக்காங்க படம். த்ரிஷாவை அந்த தங்கச்சியாக காட்டுற மாதிரி காட்டி டைவர்சிஃபை பண்ணுறாங்க. ஓகே, அதெல்லாம் ஏற்றுக்குறோம். பட் ஏற்றுக்கவே முடியலைங்க இந்த படத்தை. ஒன்றுமே இல்லைங்க கதையில். எங்க ஆக்டிங்கில் யாருமே எதுவுமே குறை சொல்லலைங்க. கமல் சார் நடிப்புலாம் தெரி நடிப்பு. சிம்புவோட ஸ்க்ரீன் பிளேவும் சரி, சிம்புவோட ப்ரெசன்ஸும் சரி, செம்மையாக இருக்குது. இல்லை என்னன்னா, கமல் சாரை வந்து விவேகம் படம் மாதிரி காட்டிட்டாங்களே. உடனே சிம்பு சார் கேட்டார் போல், என்ன நானும் தலை ஃபேனு, நீங்கள் அவருக்கு ஒண்டி அஜித் சீன் வச்சுருக்கீங்க, எனக்கு வைக்கலையான உடனே விடு கவலைப்படாத, உனக்கு நான் விடாமுயற்சி சீன் வைக்கிறேன்ட்டு விடாமுயற்சியில் அந்த கார்டிக்கு கீழேருந்து காட்டுவாங்க சூப்பர் ஃப்ரேமு. அது விடாமுயற்சியில் தான் அது ஹிட்டானது. அதே மாதிரி காட்டிட்டாங்க. வேறு எதுவுமே கதையில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை.